ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட யூடியூப் பயணம் என்னடா 820 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பயணமா அப்படின்னு யோசிப்பீங்க. அதிகமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்களோட இந்த கம்மியாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்கன்னா நிறைய கதை இருக்கும், பெரிய கதையாக. என்னோடய கதையை நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேங்க. இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். எல்லாரும் போல தான் நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம், ஒரு செலிப்ரிட்டி ஆகிடலாம் அப்படின்ட்டு எல்லா கண்டென்ட்டும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிச்சுட்டு என்ன போடுறேன்னு தெரியல. சரி, எங்கள் பாப்பா எல்லாம் நிறையா கிட்ஸ் வீடியோலாம் வைரல் ஆகிருந்துச்சா, சரி எங்கள் பாப்பாவோட வீடியோ ஒன்று போடலாம், டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டோட வியூஸ் வந்து இன்னும் ஒரு 20-24 அவ்வளோதான் வந்துச்சு. சரி திருப்பி போடுவோம் அப்படின்ட்டு 2 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வியூஸ் போகல. எனக்கு கண்டென்ட் ஆரம்பிச்சுட்டு எல்லோரும் பண்ணுறாங்க, நானும் ஆரம்பிச்சிட்டேன். என்ன போடுறதுன்னே தெரியல. ஒரே யோசனையாகவே இருந்துச்சு என்ன போடலாம் அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் எதுவும் போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த கோலம் வீடியோங்கள்லாம் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்மளும் கோலம் போடுவோம். நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து நல்லா கோலம் போடுவேன், ட்ராயிங் நல்லா பண்ணுவேன். சரி நம்ம நல்லாவே வரைகிறோமே, நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு இதுக்காக ரிஸ்க் எடுத்து ட்ரைப்பெல்லாம் வாங்கி கோலம் போட ஆரம்பித்தேன். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ். ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அழுக வந்துடும், இல்லைன்னா கோவம் வந்துடும். என்ன பண்ணுவேன், வீட்டில் பண்ணவே மாட்டேன். சிப்பி கிண்டல் பண்ணிட்டாமே, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ண மாட்டேன். அப்போ ட்ரைபேட் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, சிரிக்கிறது, கேவலமாக சிரிக்கிறது, நம்ம முன்னாடியே சிரிப்பாங்க, இல்லை ஜாடமாடியே பேசுகிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இது பண்ணவே முடியாது. எப்படா திருப்பி பண்ணோம்னா எதாவது கிண்டல் பண்ணுவாங்க, எதாவது பண்ணுவாங்க அப்படின்ட்டு ட்ரைபேட் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளே வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணுறது, நார்மல் இண்டியில் எம்ப்ராய்டிங் போடுறது, கோலம் போடுறது, அந்த மாதிரி வெளியில் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன பயம்தான், ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது நினச்சிருவாங்களோ, நம்ம கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்கோ, எனக்குலாம் கவலையே கிடையாது. கிண்டல் பண்ணுற நீயும், குறை சொல்கிற நீயும் வந்து அதே இடத்துல தான் நிற்பேன். நான் வந்து காதை கேட்காம நான் பாட்டு போயிட்டே தான் இருப்பேன். நிஜமே அதுதாங்க, இது உண்மை தான். அது நம்மளாம் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இப்போலாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ வந்து ரொம்ப சென்சிட்டிவ். நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு தோணும். மேக்ஸிமம் நிறைய கற்றுக்கிட்டேன். வீட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறது, கிளாஸ் வெளில போய் போகிறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்படியே தான் அதிகமாக யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். இப்படி தான் போயிட்டுருந்துச்சு என் லைஃபு. சரி, அப்போ என்னால் வியூஸே வரல. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாள் ஃபுல்லாக அந்த கோலம் போடணும் அப்படின்னா சரஸ்வதி கோலம் போட்டிருந்தேன். சரஸ்வதி சாமியை அழகாக வரைஞ்சி கோலம் போட்டிருந்தேன். அவ்வளோ நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு போட்டு வியூஸ் போகலை. சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்னலாம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுகிட்டே இருந்தேன். ஆரி இருக்கட்டும், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்படி இருந்தால் ஆகாது அப்படின்ட்டு தான் கிளாஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு கிளாஸ் படித்து அதுலேருந்து அப்படியே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு யூடியூப் சேனல்கிட்ட ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஆசை இருந்துச்சு. சரி இவங்க எப்படி எல்லாம் கேமராலாம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கேமரா லைட்டிங் இருந்தால் தான் நம்ம யூடியூப் சேனல் இதாகும், நம்மக்கிட்டலாம் அதெல்லாம் இல்லை, அதனால் நம்ம யூடியூப்லாம் போகாது அப்படின்ட்டு நானே நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கு ஒரு பக்கம் நிறைய பேர் செல்ஃபோனில் எடுத்து நல்ல நல்லதெல்லாம் போட்டுட்ருக்காங்க, ட்ரெண்ட் ஆகிட்டு தானே இருக்குங்க. அதுக்கப்புறம் சரி திருப்பி நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு திருப்பியும் வேறு என்ன கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு திருப்பி கோலம் போட்டோம், சரியாக போகலை. திருப்பியும் டைலரிங் போடலாமா அப்படின்ட்டு குட்டி குட்டியாக டைலரிங் போட்டு அதுவும் போகலை. எப்படின்னா டிப்ஸு போட மாட்டேன், தைச்சி வச்சதை அப்படியே காமிப்பேன். இந்த மாதிரி இப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னு பார்ப்பேன். குழந்தைங்களுக்கு போடுறது அப்படியே போடுவேன், பேச மாட்டேன். அப்புறம் சரி பேசலாம் அப்படின்னு பேசுவேன். அதுக்கும் கொஞ்சம் அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் வரல. சரி முகம் காமிக்கலான்னு பயம்தான், இதை கிண்டல் பண்ணிடுவாங்க, எதாவது சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, நம்ம முகம் எப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு எதாவது சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது. ஏற்கனவே ரொம்ப சென்சிட்டிவ். இதில் எதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்ம கஷ்டமாக இருக்குமே, எதாவது பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது, என்ன இது பண்ணுறதுன்னு ஒரே தயக்கம். வருமா வராதா அப்படின்னு ஒரே தயக்கத்துலேயே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ பண்ணவே இல்லை. இப்போ துணிஞ்சு சரி, ஏன்னா வந்து உலகம் பெருசு இல்லையா, நம்ம முகத்தை எத்தனை நாளைக்கு தான் மறைச்சி வச்சுட்டு இருக்கிறது சொல்லுங்கள், எத்தனை நாளைக்கு தான் மறைச்சிட்டு எத்தனை நாளைக்கு தான் பயந்தே இருக்கிறது. துணிஞ்சு வெளியில் வருவோம், வியூஸ் போகுதோ போகலையோ துணிஞ்சு வெளியில் வருவோம் அப்படின்ட்டு இப்போ தான் ஃபேஸ் காட்டி வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட இந்த 1 மாதமாக தான் போட்டுட்ருக்கேன். இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 500 சப்ஸ்கிரைப் அப்படி இப்படின்னு வெரைட்டி இந்த கண்டென்ட் போட்டு மாற்றி போட்டு ஒரு 500 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தேன். சரி இப்போ வந்து நம்ம போடலாம். சேரீயில் வந்து அதிகமாக நான் கவுன் ஸ்டிச் பண்ணுவேங்க. அதே நம்ம வீடியோவை எடுத்து டிப்ஸாக போடலாம், இந்த சரிக்கு இப்படி போடலாம், இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போடலான்னு ஒரு ஐடியா சொல்லுவோம் அப்படின்னு நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஃபேஸ் கட்டியே போட ஆரம்பித்தேன். போட்ட ஆரம்பித்தோடனே கிட்டத்தட்ட எனக்கு இந்த 1 மாதத்துலேயே வந்து 240 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. இந்த 1 மாதத்தில் 240 சப்ஸ்கிரைப் வந்து பரவாயில்லையே அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நான் வந்து
ரொம்ப இதாக செய்யலை. ஸோ ஒரு இதாக தான் போட்டேன். சரி ஜாலியாக போடலாம் அப்படின்னு தான் ஜாலியாக போட்டேன். 240 சப்ஸ்கிரைப் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போலாம் வந்து வீடியோஸ்க்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்க. நல்லா ஷார்ட்ஸ் வீடியோ நல்லா கிடச்சிது. இப்போ கரெக்டாக மதியானமாக நான் போட்டு விடுவேன். நல்லா ஷார்ட்ஸ் வீடியோ 4 வீடியோ போட்டாலும் 400. நான் ஒரு வீடியோக்கு ஷார்ட்ஸுக்கு 400 கிடைக்குது. எனக்கு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா 20, 10 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 400, 500 ஒரு சில டைம் வந்து 6K 1Kலாம் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று பிடிச்சிட்டோம், யூடியூப்பில் ஏதோ ஒரு இடத்த நம்ம பிடிச்சிட்டோம், இனிமேல் வீடியோ போட்டால் போகும், இதே வந்து நம்ம இன்கம் பார்த்துடலாம். நம்ம எப்படி சொல்ல, யூடியூப்பில் நிஜமாக சொல்கிறேங்க, யூடியூப் ஏர்ன் பண்ணுறீங்களா கிட்ட கவர்மெண்ட் ஜாப் வாங்குற மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் அப்படி யூடியூப்பில் எனக்கு எல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா அப்படி தான் நான் நினச்சிக்கணும் போல். ஏன்னா அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ இத்தனை நாள் ஜாலியாக போட்டது என்னென்னா இந்த ஒரு வாரம் பக்கம் மன அழுத்தமாகிடுச்சு. ஏன்னா போடுறேங்க நானும் இப்போ டிஃப்ரெண்ட்டாக போடலாம், ஸ்டிச்சிங் விட மக்கள் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், எங்கள் பாப்பாவுக்கு தைச்சி போடுறது, இந்த மாதிரி ஹீரோயினி மாதிரி ட்ரை பண்ணி ட்ரெஸ்ஸு தைச்சி அது மாதிரி போடணும்னு பார்த்தா வியூஸே போகலைங்க. எனக்கு ஒன்றும் இப்போ ஏன் வியூஸ் போகலை அப்படின்னு அதுக்கு இப்போ இதெல்லாம் ஜாலியாக ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி போடுறது, அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இதுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கிற வேலையெல்லாம் ஸ்கிப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட யோசிச்சிட்டே தான் இருப்பேன் அது எப்போ பண்ணணும் அப்படின்ட்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து போட்டால் வியூஸே சுத்தமாக போகல. எனக்கு ஒன்றுமே புரியல. யூடியூப் புரிஞ்சுக்கணுங்க தனியாக கோர்ஸ் படிக்கணும் போல். அந்த கோர்ஸ் படிக்கணும் பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. சரி நம்மளே பண்ணலையே, நம்ம ஏதாவது சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம யூடியூப்குள்ளே வரோம். இந்த யூடியூப்பில் இது பண்ணுறதுக்கே நம்ம தனியாக யூடியூப்பில் கற்றுக்கிறதுக்கே தனியாக காசு கொடுக்கணும் போலங்க. சரி அப்படின்ட்டு திருப்பி வீடியோ போட ஆரம்பித்தேன். திருப்பி ஷார்ட்ஸ் போடுறவங்க வரவே இல்லை. என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா 800 எப்படி ஆசை காமிச்ச மாதிரி 820 சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்கங்க. இன்னும் நான் நினச்சிட்ருக்கேன் இன்னும் ஒரு வாரத்தில் 1000 சப்ஸ்கிரைப் தொட்டுரும், நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம், ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி அப்படின்னு பார்த்தா இந்த 2 நாளாக ஒன்றா வருது. ஒரு சில டைம் இந்த சில முன்னாயத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் கூட ஏறவே இல்லை. அந்த 820லேயே நிற்கிது. இப்போ 821 இருக்குது. அப்படியே வேகமாக போயிட்டு இப்படி ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வேகமாக வருது. அப்படியே வர்றதுக்கு அப்படியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குங்க எனக்கு. இதுதான் இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு விஷயம் பண்ணுவேன், வியூஸ் போகணும் அப்படி ஸ்டாப் ஆயிடுவேன். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் இந்த தப்பு பண்ணிட்டேன். இந்த டைம் என்னென்னா வியூஸ் போகுதோ போகலையோ, சப்ஸ்கிரைபர் வர்றாங்களோ வரலையோ, நம்மளோட எஃபெக்டை இந்த டைம் வந்து கண்டிப்பாக அதில் வந்து போட்டு ஆவேன். என்னால் முடிஞ்சது யூடியூப்பில் வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி இந்த டைம் வந்து முன் வச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேங்க. ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அப்படியே கொண்டு போகணும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது புதிய யூடியூபருக்கு வந்து யூடியூபராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நான் பண்ண என்ன தப்புனா யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படியே பண்ணியிருந்தாலும் கண்டினியூவாக பண்ணியிருந்தால் கூட ஏதாவது ஒன்று கிடச்சிருக்குமோ என்னமோ, மிக்சடு கண்டென்ட் மாதிரி கண்டது அது இதுன்னு மாற்றி போட்டுவிட்டேன். அப்புறம் சப்ஸ்கிரைபர் என்ன யோசிப்பாங்க, அவங்க டைலரிங்னு வருவாங்க, டைலரிங் தானே பார்த்துட்ருப்பாங்க. நான் வேறு ஏதாவது சமையல் வீடியோ பார்த்தா என்னடா நம்ம டைலரிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணோம், அவங்க இது போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு தானே யோசிப்பாங்க. அது வந்து நம்ம மேலே மிஸ்டேக் தானே. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இதாகிருக்கும். இப்போயே என்னோடது நிறைய கலந்து தான் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும், இல்லைன்னா ரிமூவ் பண்ணணும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வரட்டுங்களா?